Hi, hello, welcome back to my channel. Stay healthy with Purni. So இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருப்பேன் 5 unhealthy breakfast options அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் 5 healthy breakfast options என்னலான்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் இட்லி. ஸோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து இட்லி மாவு வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா? ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஃபுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அது இட்லி தான். ஸோ இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டட் ஃபுட். ஸோ இந்த இட்லி மாவில் நம்ம கண்டிப்பாக ஆப்வியஸாக ரைஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக நீங்கள் மார்னிங்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஃபுட்டாக தான் இருக்குது. ஸோ இட்லி கூட நீங்கள் பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தால்ஸ் ஒரு சட்னீஸ்லாம் எடுத்துக்கும் போது கோகோனட் சட்னி என்னைக்காச்சும் எடுத்துக்கோங்க. பட் வெஜிடபிள்ஸ் சட்னிஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ போர் அடிக்கும் இட்லியே ரெகுலராக எப்படி தான் சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, இட்லியில் நீங்கள் நிறைய டைப்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ மில்லட் இட்லி பண்ணலாம், நார்மல் ரைஸ் இட்லி பண்ணலாம், ப்ரௌன் ரைஸ் இட்லி பண்ணலாம் அண்ட் கருப்பு கவுனி அரிசி இட்லி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸில் நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ரைஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து இட்லி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம், வெஜிடபிள் பியூரியாக நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டாக ஹெல்த்தியர் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்க போகுது. ஸோ நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ க்ரீன் கிராமில் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த சிக் பீஸ் ஒயிட் சிக் பீஸ் அண்ட் ப்ரௌன் சிக் பீஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி நீங்கள் தோசா மாதிரி பண்ணி எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து க்ரீன் கிராமை நீங்கள் அப்படியே வேக வச்சு சாப்பிடும்போது ஸோ அதுலேருந்து ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்கும். பட் அதுவே நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்னோட டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசா மாதிரியோ இல்லை இட்லி மாதிரியோ நீங்கள் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சியோட கண்டென்ட் அதில் இருக்க உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கிடைக்கும் அண்ட் டபுள் த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக நமக்கு ஸ்ப்ரவுட் பண்ணும்போது அதோட அமினோ ஆசிட் கண்டென்ட்லாம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் ஸ்ப்ரவுட் பண்ணுறதுனால. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் ப்ரௌன் சிக் பீஸ் ஒயிட் சிக் பீஸ் இதெல்லாமே நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணலாம். அண்ட் ஸோ இதுலையுமே நீங்கள் வந்து தோசா இட்லி மாதிரிலாம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸாக தோசா தான். ஸோ தோசா லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. பட் வெளியில் கடையில் இல்லை தள்ளுவண்டி கடையில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி கீ ஊற்றி சுட்டு சாப்பிட்றோம்ல, அந்த தோசை கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதிலேருந்து நீங்கள் எடுத்து மேக் பண்ணி சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி மொத்த எண்ணெயும் அங்கே கொட்டி நீங்கள் தோசை சுட்டு சாப்பிடும்போது ஆப்வியஸாக அது அன்ஹெல்தி வே ஆஃப் ஈட்டிங்கில் போய் தான் முடியும். ஸோ நீங்கள் தோசை எடுத்துக்கலாம். பட் அதுவே நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு பருப்பு பொடிஸ் எல்லாம் போட்டு கேரட்ஸ் பீட்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி ஒரு பேலன்ஸ்டான வேலை நீங்கள் தோசை எடுத்துக்கும் போது ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் மார்னிங்கில் ஒரு நல்ல ஒரு கிட்ஸ்க்காகட்டும் அடல்ட்ஸ்க்காகட்டும் நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு கூட பேர் பண்ணி எடுக்கும்போது ஆப்வியஸாக எனி வெஜிடபிள் சட்னிஸ் இல்லைனா வந்து மின்ட் சட்னி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தால்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்க போகுது. ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் வந்து மில்லட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி எக்ஸப்ட் லைக் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நீங்கள் தோசை மாதிரி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக வரும். ஸோ அதே மாதிரி லைக் நார்மல் தோசை மாதிரி மில்லட் தோசை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டராக இருக்கும். ஸோ ட்ரை இட். அண்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது தோசைலையும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் தோசை மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். லைக் வெஜிடபிள் பியூரியாக நீங்கள் வந்து அடிச்சுட்டு நீங்கள் பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். லைக் பீட்ரூட் தோசை, டொமேட்டோ தோசை அண்ட் கேரட் தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்லட்ஸ் உப்மா. லைக் மில்லட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்லட் வெஜிடபிள் உப்மாவாக பண்ணிக்கலாம். இல்லை மில்லட்டில் பொங்கல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மில்லட்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு சாமை, குதிரவாளி, வரகு இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் வந்து நமக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணி கூட நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள்
பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஆப்வியஸ்லி த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரொம்ப நேரமாக உங்களால் ஃபில்லிங்காக இருக்க முடியும். பிகாஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபைபரும் நமக்கு வந்து மில்லட்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தாங்க. ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஓட்ஸ் தோசை பண்ணிக்கலாம், ஓட்ஸில் நீங்கள் பணியாரம் பண்ணிக்கலாம், ஓட்ஸ் இட்லி பண்ணிக்கலாம், ஓட்ஸ் அடை மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம், ஓட்ஸ் ஸ்மூதி பிடிக்கும்னா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு ரெசிபி வச்சு நீங்கள் மாற்றி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ போரே அடிக்காது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனும் சொல்லலாம். பட் ஓவர் நைட் ஓட்ஸ் இல்லைனா வந்து ஓட்ஸ் ஸ்மூதி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக சுகர் அங்கே ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது அது அன்ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ மிட் மார்னிங் டைமில் சாப்பிடவே முடியாதுன்ற பட்சத்தில் யூ கேன் பிளான் ஓவர் நைட் ஓட்ஸ் ஆர் ஓட்ஸ் ஸ்மூதி. ஸோ இங்கே நீங்கள் மிட் மார்னிங் ஸ்நாக் அண்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் முடிச்சிடலாம். எப்படின்னா நீங்கள் ஓட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். எய்தர் மில்க் கர்ட் இல்லைனா யோகர்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரே பவுலில் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 5 பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒன்று சொல்லி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வே ஆஃப் மேக்கிங்கும் சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஒரு ஹெல்த்தியான வேல நியூட்ரிஷஸாக நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த டேவே உங்களுக்கு வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், ஹெல்த்தியராக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு மீல் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீல் நீங்கள் ப்ராப்பர் ஹெல்த்தியராக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த படிக்கிறதுக்கு லைக் கிட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகட்டும். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா 5 ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெனி. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஸ்டே ஹெல்த்தி வித் பூர்ணியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.